சனிப்பெயர்ச்சி. நம்ம சனிப்பெயர்ச்சி பற்றி நிறைய பேசிட்டோம். ஆனால் இப்போ பேச போகிறது ஒரு வித்தியாசமான தலைப்பு. சனிப்பெயர்ச்சியை மீண்டும் எடுக்கிறோம். என்ன சார், நான் ரொம்ப பேசிட்டீங்களே, விட்டுருங்களேன் அப்படின்னு கேட்கலாம். சொச்சோ, நான் அப்படி பேச விரும்பலை. இந்த சனி நம்ம கிட்ட எப்படி விளையாட போறார் அப்படிங்கிறது, நாம எப்படி சனி கிட்ட விளையாட போறோமோ அப்படிதான் சனி நம்ம கிட்ட விளையாட போறார். ஓகேவா? அப்ப சனி நம்ம கிட்ட விளையாடாம இருக்க என்னென்ன செய்யும்? அதாவது ஒரு பக்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துல சனி பயிற்சி நடந்துட்டுங்கிறாங்க, வாக்கிய பஞ்சாங்கத்துல சனி பயிற்சி நடக்க போகுதுங்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கக்காரவங்க கவலைப்படாத, இப்ப சனி பயிற்சி இல்லைங்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கக்காரவங்க என்ன சொல்றாங்க, நீ சந்தோஷமா இரு, சனி பயிற்சி இப்போ அப்படிங்கிறாங்க. எந்த பஞ்சாங்கத்தை பார்க்கறதுங்கிறத விட சனிக்கு என்ன பிடிக்கும், சனிக்கு என்ன பிடிக்காது, அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாளில் இருந்து அப்படி நடக்க ஆரம்பிச்சா, அது அர்த்தாஷ்டம சனியா இருக்கட்டும், அஷ்டம சனியா இருக்கட்டும், ஏழரை சனியா இருக்கட்டும், நம்மள ஒண்ணுமே பண்ணாது. பார்க்கலாமா? சனிக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழணும், இதை பத்தி தான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். தொடர்ந்து பாருங்க. மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஆகாதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ ஜென்மசனி வந்திருக்காரு. பொதுவாக ஜென்மசனினா என்ன இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்க. நான் அதை பற்றி ஒரு வீடியோவே பெருமையாக ஒரு ஃபுல் வீடியோ போட போகிறேன். அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஜென்மசனி அப்படின்னா என்னன்னா, இது இந்த ஓவர் ஸ்பீடில் ஒரு வண்டி போகும், நல்லா போயிட்டு இருப்பான். நீங்கள் வேணா பாருங்க, ஒரு கார் போகுதுன்னு வச்சுங்களேன், இந்த காருக்காரனை நீங்கள் டென்ஷன் பண்ணணும்னா ஒன்று செய்யலாம். அவனுக்கு முன்னாடி முந்துற மாதிரி முந்தணும். அவன் கொஞ்ச நேரத்தில் அவன் உங்களை முந்துவான், திருப்பி அவனை போய் முந்தணும். ஆனால் வேகமாக போயிடக்கூடாது. நம்ம இந்த போகும்போது டிராவலில் போகிறவங்களாம் உரண்டை இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் கவனிக்கலாம். பைக்கில் போகிறவனே நம்ம அது மாதிரி உரண்டை இழுக்கலாம். அவன் மாட்டு சிவனேன்னு போயிருப்பான். நமக்கு ஒரு பொழுது போகல, டிராவல் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், டிராவல் போயிட்டே இருக்கிறோம், பொழுது போல தூக்கம் வருதுன்னு வச்சுப்போமே. நைட்டு டிராவலில் தூக்கம் வருது, என்ன செய்யறது? தூக்கம் கலையணும். நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வண்டி வேகமாக போகுது, ஒரு கார் போயிட்டு இருக்கு, அந்த காருக்கு முன்னாடி போகணும். நம்ம ஆனால் ரொம்ப தூரம் போயிடக்கூடாது. இவனுக்கு என்ன, முன்னாடி போனால் அதுக்கு போல போகலையே அவனுக்கு ஃபீல் பண்ணுவான். இவன் மிந்தி போவான், நம்ம திருப்பி போய் அவனை மிந்தி போகணும். இவன் நம்ம திருப்பி என்ன பண்ணுவான், அவனுக்கு கோவம் வந்துடும். என்ன இவன் இப்படி பண்றான், இவனை ஓவர்டேக் பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் ஓவர்டேக் பண்ண அவன் ஸ்பீட் எடுப்பான். அப்போ நம்ம ஸ்பீட் எடுக்கணும். அவன் கடைசி வரைக்கும் நம்ம துரத்துவான், நம்ம சூப்பராக போயிடலாம். இப்போ நம்மளுடைய பிளானிங் அப்படிதான் இருக்கணும் மீனராசிக்காரர்களே. இதை தான் சனி சொல்றார். ஏன்னா ஜென்ம சனிங்கிற போது ஒரே இடத்துல சிக்கிடாதீங்க, ஒரே இடத்துல பயந்துடாதீங்க, ஒரே இடத்துல உங்களுடைய நிலையை அப்படியே பதியப்படுத்திடாதீங்க. அதாவது எதுவுமே வழி இல்லையா, தூக்கம் எதுக்கு சொல்ல வந்த, தூக்கம் வருது, ஐயோ தூங்கிடுவோமோ, வாங்க ஒரு நின்று டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தூங்கும் போது தூங்குறதுக்கு உள்ள ஒரு பெரிய மருந்தே டீ தான். டீ குடிக்கிறதுனால தூக்கம் போகும்னு நினைக்கிறீங்களா? நினைச்சு பாருங்க, அதுல மைண்ட் செட்டு தான். டீ குடிக்கிறதுனால தூக்கம் போகுங்கிறது மைண்ட் செட்டு. டீ குடிச்சா தூக்கம் போகும். அது ஏன்னா முதல்ல சூடா கொஞ்சம் உள்ள போனது அந்த டீ தூளுடைய மகிமை. சரி, அது ஒரு மைண்ட் செட்ல போய் நிக்குது. அந்த திருப்பி ஏசியை போட்டு தான் உட்கார போறோம். அப்ப அதே தூக்கம் திருப்பி 2 நிமிஷத்துல வந்துடதான் போகுது. அப்ப மைண்டை என்ன பண்ணணும், நம்ம வேற மாதிரி பிளான் போட்டாகணும். இதுதான் இப்ப இந்த சனி பயிற்சி. இந்த ஜென்ம சனியில நாம என்ன பண்ணணும், நாம என்ன பிசினஸ்ல இருந்தாலும் நாம வளர்ற யோசனைகளை பண்ணும்போது பக்கத்துல உள்ளவன் வளர விட மாட்டான். நல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்ப என்னன்னா, அவன் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பான், குடைச்சல் கொடுப்பான். பயந்துடக்கூடாது. நீங்க வளர்றதை கம்மி பண்ற மாதிரி காட்டணும், திருப்பி வளரணும். இப்போ நீங்க பிளானை மாத்தி மாத்தி நீங்க யோசிக்கிறத அவன் யோசிக்க கூடாது, அவன் யோசிக்கிறத நீங்க யோசிக்க கூடாது. இப்ப நீங்க கண்கட்டி வித்தைன்னு ஒண்ணு பண்ணணும். மீனராசிக்காரர்கள் அதை செஞ்சா, கண்கட்டி வித்தனை என்னன்னு தெரியலங்கிறீங்களா? அதையும் சொல்றேன். அதாவது இதை தான் இவர் செய்வாரோ ஒருத்தர் நினைச்சிட்டு இருப்பான். இப்ப இந்த சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் இதை தான் பண்ணுவாரு அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. இப்ப அடுத்தது ஒரு வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோ இந்த வீடியோ தான் இவர் கொடுப்பாரு இனிமேல் அப்படின்னா அந்த வீடியோ நான் கொடுக்க மாட்டேன். இப்ப பாயிண்ட் புரியுதா? அவ்வளவுதான். நீங்க நினைக்காதது இருக்கும், ஆனா உங்களுக்கு தேவையானது இருக்கும்.
அதை விட தேவை ஒன்று இருக்கு, அதுதான் நம்ம கொடுக்க போறோம். அப்ப இந்த பிளானிங்கை மீனராசி எடுத்துக்குங்க. இது ஃபர்ஸ்ட். ஜென்ம சனியில இன்னொரு விஷயம் செய்யவே கூடாது. என்னங்க செய்யக்கூடாது? எனக்கு எதெல்லாம் சரின்னு படுதோ அதை செய்யறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிங்க. ஒரு மாய வலையில் போய் மாட்டிக்கொள்ளவும் இந்த மீனத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு மாய வலை, நல்லா தெரிஞ்சுங்க. வலை அப்படிங்கிறதுனாலே மாட்டிக்கிறது தான். அது மாய வலைனா என்ன? நம்ம என்ன நினைச்சுப்போம், ஒரு நட்பு கிடைக்குது, ஒரு பழக்க வழக்கம் ஏற்படுது, அதை கண்டினியூ பண்ணிடாதீங்க. ஜென்ம சனி போட்டு தெளிடுவார் நம்மள. இது இன்னைக்கு நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்றேன். சார் நான் இப்பெல்லாம் சொல்றாங்க, சார் நான் கொஞ்சோண்டு ஒரே ஒரு கிளாஸ் அது இன்னைக்கு மட்டும் சார் அப்படின்னோம். வேணாண்டா ராஜா, ஜென்ம சனிடா ராஜா, நீ ஏன் குடிக்காம இருக்கிற? இப்போ போய் குடிக்கிறதுக்கு பழக்கத்தை ஆரம்பிச்சுன்னா விடமாட்டடா ராஜா. ஆமா, உன்னை நம்பி உன் குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, உன் கௌரவம் இருக்கு, எல்லாம் போயிடுண்டா ராஜா. இதுதான் நான் சொல்லுவேன். தெரியாம சார் வேண்டாண்டா ராஜா, நீ தெரிஞ்சு கூட ஒன்று அடிச்சுக்க, ஆனா தெரியாம செய்யாத, அதுதான் பிரச்சனை. ஜென்ம சனியில் உங்களோட பலகீனமாக எதையும் இந்த இடத்துல முடிவு பண்ணாதீங்க. ஒரு சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு பிளானை வச்சு நம்ம பிசினஸா இருக்கட்டும், உங்க பழக்க வழக்கமா இருக்கட்டும், ஒன் டைம் தானே நினைக்காதீங்க. புடிச்சு இழுத்துடுவார் சனி பகவான். வேண்டாம். இதுல தெளிவா இருங்க, ஓப்பனா இருங்க. நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருப்பீங்க, மனசுல ஒரு கவலையும் உங்களுக்கு வராது. ஜென்ம சனியில இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா சனியோடைய நிலையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். சனி உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க மாட்டார். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.